ஒரு நாள் காலையில புஜ்ஜி படுக்கையை விட்டு எழுந்திருச்சு தூக்க கலக்கத்தோடையே அவங்க அம்மாவான துணிக்குருவி கிட்ட வந்தா. அம்மா அம்மா, எனக்கு குலாப் ஜாமுன் வேணும்மா. என்ன புஜ்ஜி, காலையில எழுந்திருச்சு முகம் கழுவாம வந்து குலாப் ஜாமுன் கேக்குற? முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வா. சுட சுட இட்லி பண்ணிருக்கேன், சாப்பிடுவ போ. அம்மா, எனக்கு இட்லியும் வேண்டாம், சட்னியும் வேண்டாம். எனக்கு வாயில போட்ட உடனே கரைஞ்சி போற மாதிரி குலாப் ஜாமுன் தான் வேணும். அம்மா ப்ளீஸ் அம்மா, ஒன்னே ஒண்ணுமா. ஒரே ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டு விடுற பொண்ணா நீ? முதல்ல நான் சொன்னதை செய். காலையில இனிப்பு சாப்பிட்டா பல்லு சொத்தையாயிடும். அட, சொத்தையாச்சுன்னா ஆகட்டும்மா. பல்லு கொட்டி போச்சுன்னா மறுபடியும் புது பல்லு முளைக்கும். ஆனா குலாப் ஜாமுன் சாப்பிடணுங்கிற ஆசை மட்டும் நிறைவேறலனா என் உயிரே போன மாதிரி இருக்கும். உனக்கு உன் பொண்ணோட உயிர் முக்கியமா இல்ல பல்லு முக்கியமா? புஜ்ஜி சொன்னதை கேட்டு துணிக்கு சிரிக்கணுமா அழுவணுமானே தெரியல. இப்படி பேசுறத நிப்பாட்டு. நல்லா பேச மட்டும் கத்துக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த டிஃபனை சாப்பிட்டு மதியம் பார்க்கலாம். மதியம் பார்க்கலான்னா முடியாது, எனக்கு இப்பவே வேணுமா. நீ வாங்கி தரல அப்புறம் என்னோட வழியை நான் பார்த்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. அதுக்கப்புறமா அவ அங்கிருந்து போயிட்டா. துணி அடுத்த வேலைகளை செஞ்சதுல புஜ்ஜி சொன்னதை பெருசா எடுத்துக்கவும் இல்லை. அதே ஊர்ல தான் சிச்சு காக்காவுக்கு ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. அந்த கடையில நிறைய வகையான ஸ்வீட் இருக்கும். அதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கும். துணி என்னைக்காவது புஜ்ஜிக்கு ஸ்வீட் சாப்பிட பணம் கொடுக்கல அப்படின்னா புஜ்ஜி அவங்க அம்மா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்ல வெளியில போய் துணி துவச்சிக்கிட்டு இருக்கும் போதோ வீட்டுக்குள்ள அவங்க அம்மா எடுத்து வச்ச சில்லற காசை எடுத்துட்டு போய் சிச்சு காக்கா கடையில கொடுத்து அங்க இருக்கிற ஸ்வீட்டுங்களை வாங்கி சாப்பிடுவா. அன்னைக்கும் புஜ்ஜி அதையே தான் பண்ணான். துணிக்குருவி வெளியில போய் துணி துவச்சிக்கிட்டு இருக்கும் போது சமையல் அறைக்குள்ள போய் அவங்க அம்மா எடுத்து வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு புஜ்ஜி கடைக்கு போயிட்டா. புஜ்ஜி அவளோட மனசுக்குள்ள எங்க அம்மாவுக்கு என் கஷ்டமே புரியாது, அதனாலதான் நான் அவங்க பணத்தை திருட வேண்டியதா போச்சு. என்ன பண்றது, அவங்க வாங்கி கொடுக்கலன்னா திருடணும் இல்ல. ஆனா இது திருட்டு கிடையாது, நான் நினைச்சதை சாப்பிடுறதுக்காக நான் பண்ற போராட்டம் அப்படின்னு அவளை நியாயப்படுத்திக்கிட்டு சிச்சு காக்காவோட ஸ்வீட் கடைக்கு வந்தா. சிச்சு அத்தை, சிச்சு அத்தை, நான் வந்துட்டேன். அப்போ கடையில உக்காந்துக்கிட்டு இருக்கிற சிச்சு புஜ்ஜிய பார்த்து சிரிச்சா. வா புஜ்ஜி, இன்னைக்காவது கடைக்கு உங்க அம்மா அனுப்பி விட்டாளா இல்ல நீ ஏன் ரகசியமா வந்திருக்கியா? அது அது அம்மா வேலையா இருக்காங்களா, அதான் என்ன போய் வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. சிச்சு காக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா புஜ்ஜியோட அப்பாவித்தனத்தை பார்த்து அவளால எதுவுமே சொல்ல முடியல. சரி சரி புஜ்ஜி, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பாதுஷா செஞ்சு வச்சிருக்கேன். இப்பதான் சக்கரை பாகல அது நீந்திக்கிட்டு இருக்கு, வேணுமா? பாதுஷா அப்படிங்கிற பேர் கேட்டதுமே புஜ்ஜி கண்ணுல ஒரு வெளிச்சம். அட, பாதுஷாவா? குடு அத்தை, எனக்கு பாதுஷான்னு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அவகிட்ட இருக்கிற பணத்தை சிச்சு காக்காவுக்கு கொடுத்தா. சிச்சு ஒரு பெரிய பாதுஷாவை எடுத்து புஜ்ஜிக்கு கொடுத்தா. புஜ்ஜி அந்த பாதுஷாவை 2 கையில பிடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு பெஞ்ச் மேல உட்காந்துக்கிட்டு வேக வேகமா அதை சாப்பிட ஆரம்பிச்சா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்பாடா எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாதுஷா, இதோட சக்கரை பாகு என் நரம்புல எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதோட டேஸ்டுக்கு முன்னாடி அம்மா செய்யற இட்லி நிக்க முடியுமா? இப்படி புஜ்ஜி தினமும் அவங்க அம்மா சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிறது, அதை எடுத்துக்கிட்டு சிச்சு காக்காவோட கடைக்கு போறது, அங்க பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடுறது, இப்படியே அவனுடைய வாழ்க்கையாவ ஓட்டிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் துணி வீட்டு செலவுக்காக அவ பணத்தை சேர்த்து வைக்கிற டப்பாவை பார்த்தா. அந்த டப்பால அவ வச்ச பணத்தை விட கொஞ்சம் பணம் கம்மியா இருந்துச்சு. அடக்கடவுளே, பணம் எங்க போச்சு? நான் கொஞ்ச நாளா செலவுக்கு பணம் எடுக்கவே இல்லையே. திருடனுங்க யாராவது வந்துட்டாங்களா? இருக்காது. அப்படின்னா இந்த வேலை என் செல்ல பொண்ணு புஜ்ஜியோடது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டுக்காக என் சொத்தையே அழிச்சிருவா போலியே. இன்னைக்கு அவளுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு துணிக்குருவி ரொம்பவும் கோவமா வெளியில வந்து பார்த்தா. அங்க புஜ்ஜி இருக்கல. உடனே துணிக்கு சந்தேகமும் வந்துச்சு. ஸ்வீட் சாப்பிட சிச்சு காக்கா கடைக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா துணியோட சந்தேகம் நிஜமாச்சு. புஜ்ஜி கையில ஒரு ஸ்வீட்டை பிடிச்சுக்கிட்டு சிச்சு காக்கா கடைக்கு வெளியில உக்காந்துக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ துணிய பார்த்து சிச்சுவுக்கு எல்லாமும் புரிஞ்சுது. துணிக்குருவி ரொம்பவுமே கோவமா, புஜ்ஜி இங்கதான் இருக்கியா? நல்ல வசமா மாட்டின இரு. அம்மாவோட குரல் கேட்டதுமே புஜ்ஜி பயந்து போய், அம்மா
நீயா? ஆ, அம்மா இல்ல, இன்னைக்கு உனக்கு நான் தான் பேய். இவ்வளவு தைரியம் இருந்தா நான் எடுத்து வச்சிருக்கிற பணத்தை திருடிக்கிட்டு வந்து ஸ்வீட் சாப்பிடுவேன். வீட்டுக்கு வா, இருக்கு உனக்கு அப்படின்னு டொனி புஜ்ஜியோட காதை பிடிச்சி திருக்கிக்கிட்டு இருந்தா. அப்பதான் சிச்சு காக்கா வந்து, ஐயோ டொனி விடு, சின்ன பொண்ணு தானே, தெரியாம ஏதோ பண்ணிட்டா, அதுக்கு போய் இப்படி பண்ற? அவளுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல, நீ வாங்கி தரலன்னா அவன் மட்டும் என்ன பண்ணுவா? நீ அவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராத சிச்சோ. நீ குடுக்கற செல்லத்தினாலதான் அவ கெட்டு போயிட்டா. அவ இப்படி திருடெல்லாம் கத்துக்கிட்டா. புஜ்ஜி அழுதுகிட்டே, ஆனா அம்மா, நான் ஒன்னும் திருடல அம்மா. நீ எனக்கு ஸ்வீட் வாங்கி தரலங்கிறதுனால நானும் எடுத்துட்டு வந்து வாங்கி சாப்பிடுறேன். ஓ, அப்ப அது திருட்டு கிடையாதா? இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு மிளகா பஜ்ஜி ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவும் கோவமா புஜ்ஜிய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா. அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் புஜ்ஜிய லெஃப்ட் ரைட் வாங்கிட்டான். ஆனா புஜ்ஜி மாறிட்டாளா? இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எப்பவும் போலவே அவ ஸ்வீட் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சா. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஊர்ல பெரிய பண்டிகை வரப்போகுது. அதனால ஊர்ஜனமே கோலாகலமா இருந்தாங்க. அப்பதான் துணிக்குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. துணி மனசுக்குள்ள, இந்த புஜ்ஜியை எப்படியாவது திருத்தியே ஆகணும். இனி இவ ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாது. இந்த பண்டிகையோட பேரு சொல்லி இனி வாழ்க்கையில அவ ஸ்வீட்டை பத்தி யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன். அப்படி துணி ஒரு பெரிய திட்டத்தையே போட்டா. துணி வீட்டிலேயே ஒரு 10 கிலோ ஜிலேபி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. அந்த ஜிலேபிய புஜ்ஜிக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு நினைச்சும் அப்படியே ஊர்க்காரங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சா. பண்டிகை நாளும் வந்துருச்சு. புஜ்ஜி, பண்டிகைக்கு வீட்ல நிறைய வேலைங்க இருக்கு. அதனால நீ இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு வெளியே விளையாடு. எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காத. ஆ சரிம்மா. ஆனா பண்டிகைக்கு என்னம்மா ஸ்வீட் செய்ய போற? அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நீ பார்க்கலாம். புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போனா. இந்த பக்கம் வீட்ல டொனி அவளுடைய வேலைய ஆரம்பிச்சா. 10 கிலோ மைதா மாவு, சக்கரை, நெய் இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து கலந்து அவ ஜிலேபி செய்ய ஆரம்பிச்சா. அதுக்கப்புறமா அந்த மாவை நல்லா சுளிசுளியா கொதிக்கிற எண்ணெயில போட்டு தங்க நிறத்துல மாறினதும் அதை பொரிச்சு எடுத்தா. அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி தூவுன. சக்கரை பாகல அதை தூக்கி போட்ட உடனே வீடெல்லாம் ஒரே மனமா இருந்துச்சு. கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு 10 கிலோ ஜிலேபியை செஞ்சு முடிச்சா. அதை பார்த்து துணி இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்பாடா, எப்படியோ கடைசியில இந்த 10 கிலோ ஜிலேபியை செஞ்சு முடிச்சிட்ட. புஜ்ஜி வந்ததும் சர்ப்ரைஸ்னு கொடுக்க போற. இதுல இருக்கிற கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கே அவ யோசிக்கணும். அந்த ஜிலேபி எல்லாத்தையுமே அதே பாத்திரத்துல போட்டு தட்டு போட்டு மூடி மேல பரணையில கொண்டு போய் வச்சுட்டா. அன்னைக்கு ராத்திரி நேரம் புஜ்ஜிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அன்னைக்கு பண்டிகை நாளுங்கிறதுனால பக்கத்து வீட்டுல பேசுறதுக்காக துணியும் வெளியில போயிட்டா. இப்படியே ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு. சாயந்தரம் வரைக்கும் விளையாடி விளையாடி சோர்வடைஞ்சு புஜ்ஜி வீட்டுக்கு வந்தா. அவ வீட்டுக்குள்ள வந்தாலோ இல்லையோ ஜிலேபியோட மனம் அவ மூக்க தொலைச்சுது. வீட்டுக்குள்ள வந்த உடனே அவளுக்கு ரொம்பவும் பிடிச்ச அந்த இனிப்பு மனம் வந்ததை பார்த்து, ஆஹா, என்னடா வாசம் இது? இந்த வாசம் ஜிலேபி வாசம் மாதிரி இருக்கே. எங்க அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொன்னாங்களே, ஒருவேளை இதுதான் அதா? அப்படி புஜ்ஜி உடனே அந்த வாசம் எங்க இருக்கு அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ஜிலேபி எங்க இருக்குன்னு தேடினா. சமையல் அறைக்குள்ள தேடினா, படுக்கை அறையில போய் தேடினா. ஆனா எங்கேயுமே ஜிலேபி இல்ல. அதனால புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, வாசம் வந்துகிட்டு இருக்கு, ஆனா ஜிலேபி எங்கேயுமே காணுமே. ஐயோ, அம்மா எங்க எடுத்து வச்சிருப்பாங்க? இந்த வாசம் வரும்போது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு மோப்பம் பிடிச்சு கடைசியில வீட்டு பரண மேல அதிகமா வாசம் வர்றதுனால உடனே அங்க ஒரு நாற்காலியை போட்டு அது மேல ஏறி நின்னு மேல பரணையில போய் பார்த்து பாத்திரத்தை திறந்து பார்த்தா. அவ்வளவுதான், பரண மேல பெரிய பாத்திரத்துல நிறைய ஜிலேபி. அவ்வளவுதான், அவ வாழ்க்கையில இவ்வளவு மொத்தத்துல ஸ்வீட் அவ பார்த்ததே கிடையாது. அப்ப புஜ்ஜி, அட இவ்வளவு ஜிலேபியா? சொர்க்கம்னா இதுதான். பாவம் எங்க அம்மா எனக்காக இவ்வளவு ஜிலேபி பண்ணிருக்காங்க. எங்க அம்மா உண்மையிலேயே தங்கம் அப்படின்னு சொல்லி தாமதிக்காம ஒரு ஜிலேபியை எடுத்து அவ சாப்பிட ஆரம்பிச்சா. ஆஹா, வாயில போட்ட உடனே இந்த ஜிலேபி கரைஞ்சி உள்ள போய்கிட்டு இருக்கே. இதோட டேஸ்ட் அமோகம். அப்படி ஒன்னு சாப்பிடலான்னு சொல்லி அடுத்து 2 ஆச்சு, 2ங்கிறது அடுத்து 3 ஆச்சு, 3ங்கிறது அடுத்து 4 ஆச்சு. இப்படி கணக்கு எல்லாத்தையுமே விட்டு ஒவ்வொன்னா ஜிலேபி எல்லாமே
புஜ்ஜியோட வயிற்றுக்குள்ளார போய்கிட்டு இருந்துச்சு. வெளி உலகத்தை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம புஜ்ஜி அவ பாட்டுக்கு ஜிலேபி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துணிக்குருவி வீட்டுக்கு வந்தா. புஜ்ஜிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா. அப்ப துணி அவ மனசுக்குள்ள, பாவம் புஜ்ஜி வீட்டுக்கு வந்திருப்பா, அவ ஜிலேபிய பார்த்தா எவ்வளவு சர்ப்ரைஸ் ஆவளோ என்னவோ அப்படின்னு பரணிய பார்த்தா துணி. அப்ப அங்க ஒரு நாற்காலி போட்டு இருந்துச்சு. துணி தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. நடக்க கூடாதது எதுவோ நடந்திருக்கும் அப்படின்னு அவ மனசு சொல்லுச்சு. பதட்டமா பரண மேல ஏறி பார்த்தா. அங்க ஜிலேபி டப்பா பக்கத்துல புஜ்ஜி குருவி உக்காந்துக்கிட்டு இருந்தா. வயிறெல்லாம் நிறைஞ்சு அசைய முடியாத நிலைமையில இருந்தா. அவளுடைய முகத்துல பயங்கரமான ஒரு திருப்தி. துணி டப்பாவை பார்த்தா. ஒரு ஜிலேபி கூட இல்ல. எல்லா ஜிலேபியும் காலியா இருந்துச்சு. துணிக்கு இத நம்பவே முடியல. 10 கிலோ ஜிலேபி காலி. கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துருந்த பொண்ணு ராட்சசி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. துணியால அதை நம்ப முடியாம, புஜ்ஜி இந்த ஜிலேபி எல்லாம் என்ன ஆச்சு? என்ன ஆயிருக்குமா? என் வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுமா. அதை கேட்டு துணிக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்துச்சு. புஜ்ஜி அது 10 கிலோ ஜிலேபி. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக செஞ்சேன். மொத்தத்தையும் சாப்பிடக்கே உனக்கு அறிவு இருக்கா? இப்படி கூட யாராவது செய்வாங்களா? அப்ப புஜ்ஜி அவங்க அம்மாவை பார்த்து அப்பாவித்தனமா சொன்னா, என்னம்மா இது இப்படி சொல்ற? சர்ப்ரைஸ் எனக்கு தானே, அதனாலதான் நான் எல்லா ஜிலேபியையும் சாப்பிட்டேன். ஆனா அம்மா இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்கலாம்ல. என்னோட வயித்துல இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குமா? இத்தனோண்டு செய்யறதுக்கே நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா என்ன? அத கேட்டதுமே பாவம் துணிக்கு தலையெல்லாம் சுத்தி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. தான் பொண்ணோட ஸ்வீட் பைத்தியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அப்பதான் துணி புரிஞ்சுக்கிட்டா. நம்ம பொண்ண நம்மளால மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா துணி. ஆனா புஜ்ஜி மட்டும் ஜிலேபி இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்துக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா.